ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு. இதுல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இந்த அனிமே அப்படியே கொஞ்சம் இசாக்கை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை காட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பேரு குன். நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை தான் சந்திக்கலான்னு போயின்னு இருக்கேன். சொல்ல போனா அந்த பொண்ணையே நான் கேம்ல தான் மீட் பண்ணேன். அதுவும் 3 மாசத்துக்கு முன்னாடி. அவளை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னா நான் அவளுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அதுவும் இல்லாம அவ ரொம்பவே அழகா இருப்பா. இதுக்கப்புறம் அவனும் அந்த பொண்ணு பார்க்கலான்னு அங்க போய் நிற்கான். பார்த்தா அந்த பொண்ணு நிக்குது. இவனும் அங்க ரோஸ் எல்லாம் எத்தனை போய் நிக்க இப்பதான் அந்த பொண்ணே திரும்புது. இதை பார்த்தா அவனே ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா அது பொண்ணு மாதிரி இருக்க ஒரு ஆம்பளை. ஏ கூன், நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். இதை பார்த்து நம்ம பொண்ணுக்கு அங்க இல்ல என்னது இது, நான் பார்த்த பொண்ணு வேற, இங்க இருக்கிறது வேற. இருந்தாலும் அவளும் அங்க கிஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, நம்ம பொண்ணுக்கு அங்க பேலன்ஸ் தவறி அவனும் அந்த கடல்ல விழுந்துடுறான். அவனும் எழுந்து பார்க்க அங்க பார்த்தா இடமே அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நான் எங்க இருக்கேன்? அதுவும் இல்லாம நான் எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே கனவு தானா? அப்படின்னா எல்லாமே பிரம்ம தான் போல இப்படின்னு அவனும் அங்க போயின்னு இருக்கான். இதுக்கப்புறம் அவனும் அங்க போயின்னு இருக்க அந்த காட்டுக்கு நடுவுல யாரோ ஒருத்தவங்க குளிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதை கேட்டோடனே நம்மளும் அங்க ஒளிஞ்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். யாரா அதுன்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு குளிச்சுன்னு இருக்கு. அவனும் அங்க பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கு. இதையும் அவன் நல்லா ஊத்து பார்த்துன்னு இருக்கு. அங்க இவன் மண்டையில யாரோ ஒருத்தங்க கல்லை தேறிறாங்க. இதை பார்த்தோன்னே அவனும் அங்க குஞ்சுக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணுக்கும் அங்க சவுண்ட் கேட்டு இருக்கு. இதனாலே அவளும் அங்க திரும்பி பார்த்தா அங்க முடி ஒண்டி தெரியுது. இதை பார்த்தோன்னே அவ்வளோ பயந்து போயிடுறா. யாரு அது என்ன எட்டி பார்த்துன்னு இருக்கான்னு. இதை பார்த்தோன்னே நம்மளால கொஞ்சம் உஷாராயிடுறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு அவளோட டெக்னிக்கை அங்க ஆக்டிவேட் பண்றா. ஃபிளேமிங் லோட்டஸ் இப்படின்னு சொல்லி அவளும் அட்டாக் பண்ண பார்த்தா நம்மளால அங்க கரெக்டான டைம்ல தப்பிச்சிடறான். இல்லைன்னா அவனோட மண்டையை செதட்டு இருக்கும். பார்த்தா பின்னாடி அந்த ஃபிளேமிங் பவர் பட இதனால அந்த கல்லு செதிஞ்சுது. அவனும் அங்க நிறைய வாட்டி சொல்ல ட்ரை பண்றான். இந்த மாதிரி நான் ஒன்னுத்தையும் பார்க்கல, அங்க ஒரே ஃபாகா இருந்தது அப்படி இப்படின்னு. இருந்தாலும் அவ துரத்த ஆரம்பிக்கிறா. இதனாலே நம்மளுக்கு அங்க வேற வழி இல்லையா, அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி ஓடும் போது அங்கேயே பார்த்தா அவளும் அட்டாக் பண்ண நல்ல நேரம் இவன் தடிக்கும் உந்தனால அவன் தப்பிச்சிடறான். நான் தான் சொல்றேன்ல, நான் எதையும் பார்க்கல. இருந்தாலும் அவ விடாம அங்க அட்டாக் பண்ணே இருக்கா. அப்புறம் தான் அவனே சொல்றான், இந்த மாதிரி நீ அழகா இருக்கன்னு ஒரு பேரு தான், ஆனா நீ எவ்வளவு கொடுமையான வேலை எல்லாம் பண்ற. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம நான் உன்னை கொல்ல தான் போறேன் அப்படின்லாம் சொல்லிருக்கா. இது கேட்டு நம்மளும் அங்க சொல்றான், எனக்கு இன்னமும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ என்ன கொல்ல போறியா என்ன? ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம அவளோட பவர் அங்க யூஸ் பண்றா. இதனால என்ன ஆச்சோ தெரியல, ஒரு பாஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி இவன் தான் சன் இன் லா ஆஃப் மெஜஸ்டி. குன் கண்டிப்பா அந்த கல்டிவேஷனை உருவாக்குவான், இவனை நம்புங்க இப்படின்னு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இவனுக்கு ஞாபகம் வந்துன்னு இருக்கு. இதெல்லாம் அவனுக்கும் ஒரு கனவு வந்துன்னு இருக்கா. இதனாலே அவனும் யோசிக்கிறான், இவ்வளவு நேரம் பாக்குறது எல்லாமே கனவு தானா என்ன? அப்புறம் தான் அவனே கண்ணத்தை பாக்குறான். பார்த்தா கேலக்சிக்கு நடுவுல அவன் மிதக்கிற மாதிரி இருக்கு. இதனாலே அவனும் யோசிக்கிறான், இது கண்டிப்பா ஒரு கனவா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவன் முன்னாடி ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட லைஃப் ரொம்பவே டேஞ்சரான நிலைமையில இருக்கு. நீங்க என்ன உங்களோட லைஃபை நீங்க காப்பாத்தலான்னு இருக்கீங்களா, இல்லைன்னா உங்களோட லைஃபை நீங்க அப்டேட் பண்ணலான்னு இருக்கீங்களா? ஏன்னா நீங்க என்ன அப்டேட் பண்ண வேண்டியதான் உங்களால உயிர் தப்ப முடியும். அதுவும் இல்லாம நீங்க என்ன எவ்வளவு அப்டேட் பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளவு ஈஸியாகும் உங்களோட லைஃப். நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றீங்களோ அதுவும் இல்லாம நான் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் நீங்க முடிக்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலும் அதிகமாகும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் லெவலும் அதிகமாகும். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனால நம்ப முடியல, இதெல்லாம் என்ன கனவு தானே என்ன? ஆனா இதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ இசக்கை வேர்ல்டுல இருக்க மாதிரி இருக்கு. அப்படின்னா நான் தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவனா? ஏன்னா எப்பயுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு நிறையவே பவர்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க தான் உலகத்தெல்லாம் காப்பாத்துவாங்க. அப்போ அது கண்டிப்பா நானா தான் இருப்பேன் போலயே இப்படின்னு அவனும் ஸ்கிரீன்ல இருக்க எஸ் பட்டனை அமைக்கிறான். இவன் பிரஸ் பண்ண அடுத்த செகண்டே அதுவும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு வெளிச்சமே உருவாகுது. இதுக்கப்புறம் அவனும் இங்க எழுந்து நிக்க அங்க பார்த்தா அவன் கையிலயும் பூ இருக்கா. இப்போ அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி பேசுறான். இந்த மாதிரி நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் சன் இன் லா ஆஃப் மெஜஸ்டி. நீ என் பின்னாடி வந்திருக்கனா? அப்பனா என்ன மாதிரி ஒரு அழகான பையனா உனக்கு பிடிச்சிருக்கு அதுதானே இப்படின்னு நம்மளும் அங்க ஏதோ பேசின்னு இருக்கான். இதெல்லாம் பாக்குற அந்த சிஸ்டமும் சொல்லுது, இந்த மாதிரி நீங்க இதே மாதிரி பேசினா உங்களுக்கு பாயிண்டும் கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த சிஸ்டம்ல நிறையவே வெப்பன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பேரியர் கிடைக்கும். அதுவும் இல்லாம ஒரு வெப்பன், அதாவது ஒரு ஸ்வாட் அதுவும் கிடைக்கும். ஓ இப்பதான் எனக்கே புரியுது, இந்த சிஸ்டம் இப்பதான் ஒர்க் பண்ணா. பரவாயில்ல, நம்மளுக்கு இதை பத்தியாச்சும் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த சிஸ்டம் சொல்லுது, இந்த மாதிரி நீங்க ரொம்பவே ஜீனியஸா இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் பத்தியும் நிறையவே தெரிஞ்சிருக்கு. ஓ இப்பதான் எனக்கே புரியுது, இந்த மாதிரி கூட இது ஒர்க் ஆகுமா? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணும், இந்த மாதிரி உன்னை பத்தி தெரியும், நீ ஒரு கெட்டவன், நீ கெட்டவனா இருக்கன, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் எப்படின்னு அவளும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்றா. ஓ அப்படியா? அப்பனா நானும் அட்டாக் பண்றதை தவிர எனக்கும் வேற வழி இல்ல. இதுக்கப்புறம் அவனும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே இவங்க 2 பேரும் அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களும் நிறைய நேரம் சண்டை போட திடீர்னு பார்த்தா அவனும் போதண்டா, இதுக்கு மேல நான் அட்டாக் பண்ண போறேன் இப்படின்னு அவனும் நெஞ்சிலே இறக்கிட்டு இருப்பான். பார்த்தா திடீர்னு அந்த ஸ்வாடே மஞ்சு போயிடுது. இப்பதான் இந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆயிடுச்சு, அதாவது டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். இன்னும் சிஸ்டம்
சாமி இது இப்படி பண்ற நீ இப்படின்னு அவனும் சொல்ல, இப்பதான் அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணு இந்த மாதிரி அவனோட கை வந்து அந்த இடத்துல இருக்கு. இதனாலே அந்த பொண்ணு கோமாயிட்டு அந்த பையனோட மூஞ்சிலே ஒரு அறை விட்டுது. இதனால பையப்புள்ளியும் தூரமா போய் எழுறான். டேய் எனிமி பையில நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணாம விட மாட்டேன் இப்படின்னு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு வர, திடீர்னு பார்த்தா அவன் பின்னாடி ஏதோ ஒரு பேரியர் வந்துடுது. அதுவும் ஏதோ ஒரு பெல்லு மாதிரி இருக்கா. இதனாலே அவ்வளோ அட்டாக் பண்ண அங்க பார்த்தா டங்கு டங்குன்னு சவுண்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஏமா போமா தண்ணி குடி போய், நீ வந்து டயர்ட் ஆயிட போற. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு இன்னும் கோவம் வருது. யார் தான் நீ இந்த மாதிரி வித்தியெல்லாம் காட்டின்னு இருக்க? ஆனா திடீர்னு அந்த பேரியரை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த சிஸ்டமே வந்து சொல்லுது, இந்த மாதிரி உங்களோட பேரியர் வெறும் 15 செகண்டுக்கு தான் நிக்க போகுது. ஏன்னா நீங்க இப்பதான் இந்த பேரியரை யூஸ் பண்றீங்க. அதுவும் இல்லாம இது கூல்டவுன் ஆக ஒரு நாள் ஆகும். இதெல்லாம் கேட்ட நம்மளும் இன்னமும் கோவமாயிடுறான். என்ன நீ சொல்ற, இப்படி இல்லாம நடக்கும்? சரி சரி நான் வந்து உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், பின்னாடி பாரு ஒரு கவு வந்து பாந்தன இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு அங்க ஏமாந்து பாத்துன்னு இருக்கால. இதை பார்த்த நம்மளுக்கும் அவ்வளவு சந்தோஷம், இவ ஏமாண்டானு. இதனாலே அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி இவனும் ஓடின்னு இருக்க, திடீர்னு பார்த்தா அங்க ஒன்னொருத்தன் வரான். டேய் எனிமி பையிலே நான் வந்து உன்னை விட மாட்டேன் இப்படின்னு அவனும் திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை இன்னமும் அந்த ஷீல்டு மாதிரி 2 செகண்ட் இருந்திருக்கு போல. இதனால அந்த ஷீல்டு மேலதான் எல்லாமே பட்டிருக்கு. ஆனா என்னதான் அந்த ஷீல்டு மேல பட்டாலும் இவன் அங்க விழுந்துடுறான். பார்த்தா அவனும் ஒரு பையன் தான். அவனும் அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், ஏச்சு என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து லேட்டா வந்துட்டேன். ஆனா நான் இனிமேலும் லேட் பண்ண மாட்டேன். இவன் வந்து அந்த பொண்ணோட பிரதர் தான் போல. இப்படி இவன் வரதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த அனிமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட அனிமே நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அதனால தான் நான் வேற ஒரு அனிமேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி தான் இதோட லென்த்தும் வெறும் ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தான் இதோட லென்த் ரொம்பவே கம்மியா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏத்தி போடலாம். ஸோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வேண்டிதான். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க கமெண்ட் பண்ணலாம் சொன்னீங்கன்னா இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தேய்ச்சுக்கோங்க. இந்த அனிமே நீங்க பார்த்த மாதிரி தான் நம்ம ஆளுக்கு வந்து நிறையவே ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அதாவது நம்ம ஸ்வாடை மாட்டல்ல பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி போனை வச்சு நிறையவே சீட்டிங் பண்ணிருப்பானே, அதே மாதிரி நம்ம ஆளு சீட் ஸ்கில்ல வச்சு நிறையவே சீட்டிங் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் பார்க்கறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.